தமிழ். இன்றைய முக்கிய செய்திகள். தென் சென்னை முதலியார் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற டாக்டர் சி. நடேச முதலியார் அவர்களின் 150வது ஆண்டு பிறந்தநாள் விழாவையொட்டி படத்திறப்பு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரவையின் தலைவர் வ. ப. பழனி அவர்கள் தலைமையேற்றி நடத்தினார். விழாவில் தென்சென்னை முதலியார் சங்க தலைவர் லயன் பழனியப்பன், செயலாளர் நங்கை மணி முதலியார், பொருளாளர் செல்வராஜ், துணைத் தலைவர் மூர்த்தி, நித்தியகுமார், ரமேஷ், டி.ஏ.வி. ராஜேந்தர், அனைத்து முதலியார் வேளாளர் சங்கத்தின் பேரவை துணைத் தலைவர் சங்கர், மகளிர் அணி தலைவி தேவகி ரேணுகோபால், திருமதி லதா, மருத்துவணி தலைவர் கஜேந்திரபாபு, கொள்கை பரப்புச் செயலாளர் பார்த்தசாரதி, இளைஞரணி செயலாளர் திவாகர், சென்னை மாவட்ட தலைவர் துளசி, செயலாளர் ஸ்ரீனிவாசன், பொருளாளர் கண்ணன், துணைத் தலைவர் அன்புமணி, மகளிர் அணி செயலாளர் பூங்கொடி, மணிகண்டன், மணிவாசகம், பழனிக்குமார், கோவிந்தசாமி, ராமலிங்கம் மற்றும் 200க்கும் மேற்பட்டோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து அறுசுவை உணவுடன் விழா நிறைவு பெற்றது. நியூஸ் 80 தமிழ் செய்திகளுக்காக சி. ராஜா. நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். யாருக்கு அந்த தைரியம் கொடுத்தார்கள்? முதலியார்கள் இல்லாமல் என்ன வேணா பண்ண முடியும் என்ற அளவுக்கு இவர்கள் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால், இனிமே நாம் உறங்காமல் தோழாமல் தயவு செஞ்சு நம்ம சமுதாயம் என்ன பண்ணுச்சு, மீட்டிங் வந்தா எனக்கு என்ன, இந்த சமுதாயம் போனா எனக்கு என்ன, இந்த மாதிரி ஒரு இந்தியாவுக்கு ஒரு 6 மந்த்ஸா நான் பார்த்துட்டு இருக்கேன். நீ என்ன பண்ண சமுதாயத்துக்கு? சமுதாயத்துக்கு நீ என்ன பண்ண நினைங்க? சமுதாயம் உங்களுக்கு 2 ரோடு வாங்கி கொடுக்காது, சமுதாயம் வேலை வாங்கி கொடுக்காது. நீ சமுதாயத்தை காப்பாற்றினாதான் பின்னாடி தோக்க மாட்டேன். அதுதான் பொது எதிரிகள் வாழ்ந்து தொடங்கி விட்டார்கள் என்று சொல்லி, அன்பார்ந்த முதலியார் சொந்தங்களே, இப்பொழுது நிற்கின்ற நிலைமை முதலியார்கள் ஓரங்கட்டப்படுவார்கள். அடுத்த ஓராண்டுகளிலே முதலியார்கள் இல்லாமல் நடத்திவிடலாம் என்ற தைரியம் வந்துவிட்டது. மாண்புமிகு மந்திரிமார்களுக்கு நன்றாக தெரியும், தமிழக அரசுக்கு நாங்கள் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ் வளர்ச்சி தொடர்பாக 3 நாடுகளை நடத்தினோம். அப்பொழுது கூட நாங்கள் எங்கெல்லாம் சிச்சுவேஷன் வரும்போது சொல்றோம், முதலியார் அன்னைக்கே வச்சுட்டேன். ஸோ என்னால் முடியும் போது நான் டாக்டர்ஸ் கிட்ட இதை நான் கம்யூனிகேட் பண்ணுவேன். நடேசன் பார்க்கில் இருக்கே, அது 18ஆம் தேதி இந்த மாதிரி அவருக்காக கொண்டாடுறாங்க. அண்ட் அந்த சமஸ்கிருதம்னு ஒன்று இருந்துருக்கு. சமஸ்கிருதத்துக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜில் சேரத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, அந்த அளவுக்கு கலை எடுக்க வேண்டிய வேலையை அவர் செஞ்சுருக்காரு அப்படின்னு. ஸோ டி நகருக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ இப்படி நம்ம நிறைய சம்பந்தங்கள் பேசிகிட்டே போனோம்னா நேரம் தான் ஆகும். ஸோ முக்கியமாக போன வாரம் வண்ணாரப்பேட்டை சங்கத்தில் என்னை அழைத்திருந்தாங்க. அதுக்கு போகணுமா அப்படின்னு, ஏன்னா எல்லாருக்குமே அட்லீஸ்ட் நான் போடுற என்னோட பதிவுகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இங்கே நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் எனக்கு அவங்கள பர்சனலாக தெரிஞ்சிருக்காது. பட் சம்படி எனக்கு நேம்ஸ் அது கொஞ்சம் தெரியும். இன்னைக்கு வரும்போது மேடம் நான் தான் தெரியும்னு சொல்றாங்க. பட் நான் என்ன நினைச்சேன்னா, இன்னைக்கு ஒரு ½ an hourல வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன். பட் சொன்னதுக்கு மாறாதான் எதுவுமே நடக்கிற மாதிரி இங்கே இருக்கு. அது சங்கத்தின் சார்பாக இங்கே கூழ்மை இருக்கும் தலைவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்பெஷலி மகளிர் அணி தலைவி தேவகி அம்மாவுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பழனி சார் சொன்ன மாதிரி தென் சென்னை முதலியார் சங்கம் நிகழ்ச்சி எது நடந்தாலும் சும்மா அதிர்து இல்லை, அந்த மாதிரி எதையுமே அவங்க சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் என்ன 1 வருடமா ஒரு நிகழ்ச்சிக்கும் கூப்பிட்டுருக்காங்க, என்னால் வரவே முடியல. இந்த நிகழ்ச்சியை எப்படியாவது போயிடணும் அப்படின்னு ஏற்றியெல்லாம் இன்னைக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு. காலையில் கொஞ்சம் லேட்டாக வேற எழுந்திரிச்சிட்டேன். இருந்தாலும் இன்னைக்கு கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சிக்கு போகணும் அப்படின்னு நான் வந்திருக்கிறேன். இங்கே இந்த தென் சென்னை முதலியார் சங்கத்தின் அழைப்பை ஏற்று மற்ற சங்கங்களுக்கும் தலைவர்களும் வந்திருக்கீங்க. இதுவே நம்மளுடைய கூட்டத்திற்கு ஒரு பெரிய எனர்ஜி. நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு விட்டோம் அப்படிங்கிறது தான் இங்கே அனைத்து சங்கங்களின் தலைவர்கள். அவர் தான் பைக்கராட்டம் கட்ட ஆரம்பிச்சவர், வேட்டுடன் கட்ட ஆரம்பிச்சவர், நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, எல்லாருமே எல்லா மதத்தரும்
எல்லா இனத்தவரும் நீங்க வந்து கோவிலுக்குள்ள நுழையலாம், அனைவரும் கோவிலுக்குள்ள நுழைவதற்கு தடை இல்லை என்பது ஒரு சட்டமாகும், தேவதாசர் ஒழிக்கும் சட்டமாகும் ஆதரவு தந்தார். அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான திட்டத்தை அவர் கொண்டு வந்தனால இவர் ஆதரிச்சார். அதில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அப்புறம் வந்து நீங்கள் பெரியாரோட இணைந்தது, அப்புறம் கோயம்புத்தூரில் வந்து சில பிரச்சனைகள் ஆனது கோயம்புத்தூர் மாநாட்டில். அதுக்கப்புறம் திரும்ப வந்து 1933 பிராமணர்களை கூட இந்த இயக்கத்தில் ஜஸ்டிஸ் பார்ட்டியில் நம்ம இணைத்துக்கலாம்னு சொல்லக்கூடிய அந்த கால சூழலுக்கு ஏற்ற ஒரு தன்மையான ஒரு உணர்வு கொண்டவர் நம்முடைய டாக்டர் சி. நடேசன். எதுக்கு சொல்றேன்னா, நாம வந்து ஒரு வெறுப்புணர்வோடு இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய இனத்தவர்கள் மேலும் மேலும் வளர, நாம் வளரும் போது மற்றவர்கள் வளர்த்து விட, நாம் இந்த இடத்திலிருந்து போகும்போது வெளிச்சத்தை தந்து விட்டு போவேன், இருட்டில் இருப்பது அழைக்கிற பொழுது தவறவிட்ட 1-2 மட்டும் நான் இங்கே சொல்லி விடுபடுகிறேன். அதிகமாக இருந்தால் 2 நிமிடங்கள் அதற்கு மேலே. இப்பொழுது டாக்டர் நடேசனாரை பற்றி மருத்துவர் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர் எப்படி படித்தார் என்பதை பற்றி டாக்டர் அவர் என்ன இருந்தது, அவர் முதல்ல ஆரம்பத்தில் என்ன, அவருக்கு சொந்த ஊர் எடுத்துட்டீங்கன்னா நிலப்புறான்னு சொன்னார் பொன்னேரி. ஆனால் அவர் படித்தது பிறந்தது தெரிந்தது எடுத்துக்கொண்டார் இதுக்கே திருவள்ளிக்கேணியில் அன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் தெரு மக்கள் அதிகம் இருந்திருக்கின்றார். உண்மையாக ஆக தெலுங்கில் தான் அவர் படித்தார். தெலுங்கில் போயிருந்தார். அதுக்கு பிறகு பிரசிடென்சி காலேஜில் டிகிரி வாங்குறார். வாங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் மருத்துவ ஐயா சொன்ன மாதிரி சில காலம் பணி செய்துவிட்டு திரும்ப மருத்துவத்துறைக்கு வருகின்றார். இந்த மருத்துவத்துறைக்கு வருகின்ற பொழுது ஆதாரங்களோடு மற்றும் இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு வருகை தர இருந்த மாண்புமிகு அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களுக்கும், திரு R.S. பாரதி அவர்களுக்கும், டாக்டர் கனிமொழி எம்.என். சோமு அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் திரு T.J. கோவிந்தராஜன் அவர்களுக்கும் இந்த சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துள்ளோம். ஈரோடு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்த காரணத்தினால் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த விழாவிற்கு அவர்களால் வர இயலவில்லை. அதனால் இந்த விழா நம்மவர்களை கொண்டு இந்த விழாவை நடத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் எங்களுடைய சங்கத்தின் அழைப்பினை ஏற்று வருகை வந்து சிறப்பு செய்த அத்துணை நிர்வாகிகளுக்கும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் சமுதாயம் ஒரு விஷயத்தை அடிக்கடி பேசுவார். சார் அடிக்கடி நீங்க சமுதாயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது அப்பதான் அவருடைய உணர்வு நமக்கு புரிஞ்சுதாங்க. ஓ, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா. முந்தானத்து ஒரு விஷயம், போன வாரம் ஒரு விஷயம் நடந்தது, யாருக்கும் தெரிய வாய்ப்புகள் இல்லை. பொன்னேரி தொகுதியில இருக்க ஒரு விஷயம் நடந்தது. அப்ப போகும்போது அப்பதான் புரிஞ்சது, ஓ, இந்த மாதிரி சமுதாயத்துக்கு வந்து நம்ம குரல் கொடுத்துக்கு ஆட்கள் இல்லைன்றதுனால எல்லாரும் நம்ம ஏறி கிடைக்கிறோம் அப்படின்னு நம்ம போய் குரல் கொடுத்தோம்னா அந்த பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வந்து எல்லாரும் போராடுறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். பழனிசாமி ஏன் நன்றி அடிக்கடி சொல்ல விருப்பப்படுறோம்னா வந்து இப்போதைக்கு ஒரு நல்ல வேக்கம் இருக்கு. ஏதாவது என்ன சொல்லுவாங்கன்னா தலைமை பொறுப்புக்கு இந்த தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய ஒரு தலைவராக WP பழனி அவர்கள் இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா அவர் புகழ்ந்தப்பட்டு பேசணும்னு சொல்ல நினைக்கிறாங்களா. பல இடங்களில் அவர் வந்து பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆதரவு கொடுப்போம். ஒவ்வொருத்தரும் ஒரு சங்கம் வச்சிருக்கோம். அந்த சங்கம் என்னன்னா அந்தந்த இடத்துல தான் இருக்குதே தவிர அது வளர்ந்து வரல. ஸோ இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அனைத்து முதலியாளர் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு பறந்து போயிருக்கிறது. அது எல்லாருமே நம்ம சப்போர்ட் பண்ணலாம். பாப்பா அவர்களை, தலைவர் டாக்டர் கூப்பா அவர்களை, வாப்பா அவர்களே, எம் சமுதாய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்ன இனிஷியல் சொல்லி முடிக்கல, 2 நிமிடம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நிமிடத்துல இப்படி தான் பேசணும். நான் 2 கோரிக்கைகள் மட்டும் வைக்க விரும்புகிறேன். நம்ம சமுதாயம் பிராமணர்கள் வலுப்பெற்று இருந்த காலத்திலே, நலிவடைந்து இருந்த காலத்திலே ஸ்ரீ நடேசனார் அவர்கள் தோன்றி பல்வேறு இன்னல்களுக்கு உட்பட்டு நம் சமுதாயத்திற்காக பல சேவைகளை குறித்து நாம் இன்று பல்வேறு கழகங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நிலைக்கு கொண்டு வந்தவர் திரு நடேசனார் அவர்கள். தென்சென்னை முதலியார் சங்கம் தலைவர்கள் இங்கே வந்து பேரவையோட தலைவர் WP பழனி தம்பியை
நடேசனாரும் அந்த 2 சமுதாயத்துக்காக செய்த இந்த 2 படத்திறப்பு விழாவுக்கு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்கும் நன்றி. இங்கே இந்த அழைப்பை ஏற்று பேரவையின் மூலமாக நிறைய நம்ம சமுதாய சொந்தங்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுசித்ரா மகா அவங்க எல்லாம் என்னோட அழைப்பை ஏற்று வந்து உங்களோட பேச்சு திறமையை வெளிப்படுத்துனீங்க. அதுக்கு எனக்கு என்னோட தென்சென்னை முதலியார் சங்கத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் டாக்டர் சி நடேச முதலியார் அவர்கள் 150வது ஆண்டின் பிறந்த நாளை ஒட்டி படத்திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவை ஏற்பாடு செய்த தென்சென்னை முதலியார் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும், குறிப்பாக தலைவர் சாமியப்பன் ஐயா அவர்களுக்கும், செயலாளர் மணிமதியார் அவர்களுக்கும், பொருளாளர் செல்வராஜ் அவர்களுக்கும் மற்றும் தேவகி வேணுகோபால் அவர்களுக்கும், அனைத்து உறுப்பினர்களுக்கும் நேரத்திலே நடேசனார் கல்வி சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் அனைத்து முதலியார் வேளாளர் பேரவை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழா வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த திராவிட இயக்கத்தை உருவாக்கிய நடேச முதலியாரோட விழா வந்து அரசாங்கம் எடுத்திருக்கு. ஏன்னா 1912 தன்னந்தனியாக ஒரு திராவிட சங்கத்தை உருவாக்கி அதன் மூலமாக பல்வேறு சமுதாய மக்களையும் படிக்க வைத்து உணவு கொடுத்து அவர்கள் தன்னுடைய இல்லத்திலே படிக்க வைத்து பெரும் அளவுக்கு அவர்களை உயர்த்தியவர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்தியாவோட முதல் நிதி அமைச்சர் சண்முகம் செட்டியார் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சி நடேச முதலியார் இல்லத்தை தான் படிச்சு வளர்ந்தவர். ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல தன்னந்தனியாக போராடி அனைத்து சமுதாய மக்களுக்கும் போராடியவர் டாக்டர் சி நடேச முதலியார். குறிப்பாக நம்முடைய சமுதாயம் நம்முடையதுன்னு பார்க்காம இக்காலத்துல வந்து இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்க சமுதாய மக்களுக்கு தான் பாடுபடுறாங்க. ஆனா ஒரு 110 வருஷத்துக்கு முன்னாடி எந்த சமுதாயமும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோளோட இந்த இயக்கத்தை ஆரம்பித்து அதன் பின்னரே நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1916 தியாகராய செட்டியாரும் TM நாயரும் இணைத்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்னரே 1920 அது நீதி கட்சியாக உருவெடுத்து சட்டசபையில வந்து முதல் சென்னை மாகாணத்துல தேர்தலில் நிக்க வச்சு இது பண்ணி மாபெரும் வெற்றி பெற்றாங்க. இதற்கு முக்கிய காரணம் டாக்டர் சி நடேசன். அவங்க ஆட்சி வந்தாங்க மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து 17 ஆண்டுகளாக ஆட்சி புரிஞ்சாங்க. 1920 ஆரம்பிச்ச அந்த இது வந்து பாத்தீங்கன்னா 1937 வந்து அவங்க ஆட்சி நடத்தினாங்க. அந்த 17 வருஷத்துல அவங்க செய்த புரட்சியை வந்து எந்த அளவு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல 100 ஆண்டுகள், அதாவது 1921 வந்து பாத்தீங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு முன்னரே அமெரிக்கா வந்து சுதந்திரம் பெற்றுச்சு. ஆனா அங்க பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது. ஆனா 1921 ஆட்சி வந்த முதல் வருடத்திலேயே பெண்களுக்கு வாக்குரிமை செய்கிறது நடேச முதலியார் உருவாக்கிய நீதி கட்சி. மத்திய உணவு திட்டம் நம்ம எல்லாரும் நல்லா சொல்லுவோம், காமராஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா காமராஜர் எதை பின்பற்றினாருன்னா 1925 நீதி கட்சி ஆட்சியில மத்திய உணவு திட்டம் கொண்டு வர. அதே மாதிரி இடஒதுக்கீடுன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதும் இடஒதுக்கீடு இது கொண்டு வந்தது காரணம் முக்கியமான ஒரு இது பாத்தீங்கன்னா 1927 முத்திய முதலியார், அதாவது நீதி கட்சி நடேச முதலியார் உருவாக்கிய நீதி கட்சியில முத்திய முதலியாரால் கொண்டு வரப்பட்டதுதான் இடஒதுக்கீடு. அதே வந்து இந்த காலத்துல நம்ம பயன்படுத்திருக்கோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் அதனால பயனடைஞ்சிருக்காங்கன்றது நம்ம ஒரு சமுதாயம் மட்டும் இல்ல அனைத்து சமுதாய மக்களுக்கும் அது கொண்டு வரும். அதே மாதிரி மற்ற விஷயங்கள் ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா கல்வியல் ஆகட்டும், வேலை வாய்ப்புகள்ல, அதாவது நமக்கு வந்து இந்த காலத்துல TNPSன்னு சொல்லுவோம், அந்த காலத்திலேயே வந்து அதே மாதிரி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று உருவாக்கி அதன் மூலமா கொண்டு வந்து அனைத்து மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்ததும் டாக்டர் சி நடேச முதலியார் உருவாக்கி நீதி கட்சி தான். இது மட்டும் இல்ல, இந்து அறநிலையத்துறையை உருவாக்கி பல்வேறு கோயில்கள்ல அந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அந்த வருமானத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருந்ததை தடுத்து நிறுத்தி இந்து அறநிலையத்தை உருவாக்கி அதன் மூலமாக அனைத்து கோயில்களையும் உள்ள கொண்டு வந்து அதன் மூலமாக அதுல வர அந்த பணத்தை வைத்துக் கொண்டு ஏழை மக்களுக்கும் உதவி செய்து அதில் கோயிலும் திறம்பட செயல்பட்டது டாக்டர் சி நடேச முதலியார் உருவாக்கி நீதி. ஒவ்வொரு விஷயம் நம்ம சொல்லிட்டே போகணும். அது பேர் அண்ணாவே என்ன சொல்லுவாருன்னா, ஆட்சியில 67 வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் திமுக வந்து செய்தியாளர் சந்திப்பில் கேட்கிறாங்க, நீங்க வந்து முதல்ல ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்ப அண்ணா அவங்க செய்தியாளர் இதுல பேசும்போது குறிப்பிட்டு இது வந்து நான் வாய்ப்புகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன்,
பட் இது எப்படின்னா நம்மளுடைய முதலியார் சமுதாயம் என்பது சொல்வதை விட வேளாளர் சமுதாயம் என்பதை நம்ம குறிப்பிட வேண்டிய கட்டாயத்தில். ஏன் குறிப்பிட காட்டணும்னா நம்ம வந்து திருச்சியிலிருந்து சென்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா முதலியார் என்ற பட்டப்பேரோட வியாதி என்பது ஒண்ணு, ஆனா பட்டப்பேர்களால முதலியார் என்பது நம்ம தெரிஞ்சிருக்கோம். இந்த முதலியார்ல நிறைய உட்பிரிவுகளும் இருக்கு, கொடையார் இருப்பாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நிறைய இருக்கு. திருச்சி டு கன்னியாகுமரி பிள்ளைமார் பட்டம் அப்படின்னு இருக்கு. திருச்சி டு கோயம்புத்தூர் வந்து கொங்கு வேளாளர் என்ற பவுண்டர் பட்டம் இருக்கு. இந்த 3 இனமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே இனம் தான், வேளாளர் இனம் தான். இந்த வேளாளர் இனம் எங்க ஆரம்பிக்கப்படுகிறதுனா தொண்டை மண்டலத்தை தான் முதல்ல ஒரு 3000 வருடத்துக்கு முன்னர் உருவாக்கப்படுகிறது அப்படின்றாங்க. அந்த காலத்துல வந்து ஒரு வேளாண்மை செய்கின்றவர்கள், அதாவது இன்னைக்கு நம்ம சில பேர் அதை வந்து கிண்டல் கூட பண்றாங்க, பேசல் விரும்பல தலைவர்களை சொல்றேன், வேளாண் செய்யறவங்க தான் வேளாளர், அப்ப நாமளும் வேலை, அப்படி கிடையாது. இன்னைக்கு ஒரு காலத்துல குயவர்கள் தான் மண்பாண்டம் செய்கிறாங்க, இன்னைக்கு குயவர்களுக்கு மண்பாண்டம் நிறைய பேர் செய்யறாங்க. அப்ப எல்லாருமே குயவர்களா அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. குயவர்கள்ன்றது அவங்க சொந்த தொழில் மண்பாண்டம். அதே மாதிரி வேளாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து ஒரு காட்டுல வாழ்ந்த மனிதர்களை நாகரிகமாக மாற்றி மொழிகள் கற்றுக் கொடுத்தது இந்த வேளாளர் சமுதாயம். இப்ப எப்படி நம்ம சொல்றோம்னா அந்த காலத்துல ஓடுகின்ற ஆறை அணைக்கட்டி வெள்ளத்தை அணைக்கட்டி வேளாண்மை செய்தவன் தான் வேளாளர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு மொழியும் கற்றுக் கொடுத்து நாகரிகமான வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னா உணவும் கொடுத்த உடையும், அந்த உடையும் கொடுத்தது இந்த முதலியார் சமுதாயம் தான். அதே நேரத்துல உணவும் கொடுத்தது இந்த முதலியார் சமுதாயம். முதலியார் என்று சொல்வது வேளாளர் என்று சொல்வது அது மிக சிறந்த சாதனையாகும். இந்த வருகின்ற நம்மளுடைய அந்த இதுல கூட ஜாதிவார் கணக்குல கூட நம்ம வந்து வேளாளர் அப்படின்ற மாதிரி போட்டு பிராக்கெட்டுக்குள்ள உட்பிரிவுகள் எதுனாலும் போடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாநாடு வந்து நம்ம வந்து தனியா நடத்தாம இந்த 3 இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 8,40,00,000 பேர் பாப்புலேஷன் தமிழ்நாடுன்றது. அந்த 8,40,00,000 பேர் பாப்புலேஷன் உள்ள இந்த இடத்துல 2.5 கோடி மக்கள் வந்து நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இவங்களை ஒன்னா சேர்ந்தா அரசியல் பிரச்சனைக்கு நம்ம அரசியல்ல வளர முடியாதுன்னு சொல்லி வேண்டுமென்றே சில அரசியல் தலைவர்கள் பிரித்து ஆள்கின்றார். அந்த பிரித்து ஆள்வதை தவிர்த்து நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மாநாடு நடத்தணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இன்னும் ஒரு மாதத்திற்குள் சென்னையில் உள்ள மிக முக்கிய தலைவர்களாக பாத்தீங்கன்னா விஐடியோட விஸ்வநாதன் சார், ஏசிஎஸ் ஐயா அவர்களோ, வேல்ஸ் காலேஜ் ஐஸ்வரி கணேஷ் அவர்களோ, அதே மாதிரி இம்பாவோட ராமச்சந்திரன் அவர்களோ, இம்பா சார்பில் நடைபெற்றிருக்கின்ற அருணாச்சலம் முதலியார் ஒவ்வொரு தலைவர்களும் கூப்பிட்டு ஒரு 30-40 பேர் முக்கிய விஐபி கூப்பிட்டு ஒரு சின்ன ஹோட்டல்ல ஒரு மீட்டிங் நடத்தி அவங்க பொறுப்பெடுத்து இந்த மாநாடு கண்டிப்பாக 5 லட்சம் பேர் கலந்து கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு சென்னையில மட்டுமே பாத்தீங்கன்னா 80 லட்சம் பேர் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு 2.5 கோடி மக்கள் மேல இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆட்சியிலும் நமக்கு பங்கு போயிருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா அது ஒரு முதலியார் அமைப்புன்ற கட்சின்றது போய் இன்னைக்கு நம்ம வந்து மற்ற தவறா பொறுப்பட வேணாம், ஆனா நம்மளுடைய இது பாரம்பரியம் போகும்போது நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. இப்போ ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு 8 அமைச்சர்கள் கொடுக்குறாங்க. இதை உருவாக்கிய சமுதாயத்திற்கு 2 அமைச்சர்கள் கூட கொடுப்பதற்கு அவங்க தயக்கம் காட்டுறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா திருச்சி கோயம்புத்தூர்ல வந்து சென்னை பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முதலியார் தான் வெற்றி பெற்றிருக்காரு திருவண்ணாமலையில. திருச்சி டு கன்னியாகுமரி ஒரு பிள்ளைமார் கூட இந்த 2 முக்கிய கட்சிகள் இடம் கொடுக்கல, சீட்டில் நிக்கத்தை கொடுக்கல. அதே மாதிரி ஒரு காலத்துல வந்து கொங்கு மண்டலம் அப்படின்னா நம்ம சமுதாயத்தை, ஆனா இன்னைக்கு கொங்கு மண்டலத்துல கூட ஒரு 6 பேர் தான் வந்து எம்பியா வந்துட்டாங்க. பாராளுமன்றத்திலும் இந்த மாதிரிதான் இருக்கு, சட்டமன்றத்திலும் வருது. சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு தமிழருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அது எல்லாருக்கும் இதுதான். இதே மற்ற மாநிலங்களை கொடுக்குறாங்கன்னா அது கிடையாது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த நேரத்தில் நம்ம வந்து அது தவறாக எடுத்துக்க வேண்டாம். தெலுங்கர்கள் 48 பேர் சட்டசபை உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அதுல 7 பேர் அமைச்சர்களாகவும் துணை சபாநாயகராகவும் இருக்கிறார்கள். இதே வந்து தெலுங்கானாவிலேயோ இல்ல வந்து ஒரு ஆந்திராவிலேயோ இல்ல ஒரு கர்நாடகாவிலேயோ நடைபெறுமா, இது சாத்தியமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நடைபெறுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்போ ஒரு இயக்கம் ஆரம்பிப்பதற்கு உருவாக்கிய அந்த சமுதாயமும் புறங்கணிக்கப்படுகிறது, தமிழர்களும் புறங்கணிக்கப்படுகிறார். இன்னொரு விஷயம் சொல்ல மற்றவங்க சொல்றாங்க தமிழ் தேசியம் திராவிட தேசியம், இந்த 2 தேசியத்தை உருவாக்கியது எங்களோட சமுதாயம். ஏன்னா திராவிட சமுதாயம் இதை உருவாக்கியது நடேசன் முதலியார் தான். தமிழ் தேசியத்தை உருவாக்கியதும் மறைமலை அடிகளாரோ திருவிக்கா கல்யாண சுந்தரம் அவர்களோ பல்வேறு ஆளுநர் டிஆபி விஸ்வநாதன் போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க உருவாக்கிய தமிழ் தேசம் தான் ஏன் நெடுமாறனே எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் என்பது இந்த பேட்டியில நாங்கள் சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்கிறோம்.